அனைவருக்கும் வணக்கம். முதல் நாளே படுபயங்கரமா அசிங்கப்பட்ட உதயநிதி, இன்னைக்கு பட்ஜெட் மீதான மிகப்பெரிய விவாதங்கள் தொடர்ற ஒரு நாள் இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை ஆரம்பிக்கும் போதே ஜானகி அம்மாள், இப்ப உயிரிழந்த எழுத்தாளர் பூமணி அவர்கள் மற்றும் பாக்யராஜ் அவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வுலாம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் மீதான ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் தொடங்குச்சு. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தனி தீர்மானம் ஒண்ணு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயங்கள் பேச போறோம். ஒரு பெண் நிர்வாகி மாதவிடாய் அப்படின்னு கூட பார்க்காம ஒரு மாவட்ட செயலாளர் பண்ண எச்ச வேலை இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதெல்லாம் சேனலுக்குள்ள வந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. முடிஞ்சா வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விவாதத்தின் மீள மிகப்பெரிய ஒரு கேள்விகள் இன்னைக்கு திமுக வந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட், இலவசங்கள் இல்லாத பட்ஜெட், மக்களுக்கான பட்ஜெட், மக்களோட பணத்தை காப்பாற்றுறதுக்கான பட்ஜெட், அரசோட நிதி நிலைமையே கூட்டுறதுக்கான ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. வேளாண் துறை பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாய கூட்டமைப்புகள்னு இருக்கிற பல இடங்கள்ல இருக்கிறதுல சில திமுகவுடைய கைகூலிகளாக செயல்பட்டாலும் டெல்டா மாதிரியான மிக சிறு குறு விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் இந்த பட்ஜெட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதே சமயம் இந்த திமுக சார்பில் இருக்கிற இந்த விவசாயிகள்ன்ற பேர் போர்வையில போத்திக்கிட்டு இருக்கிற இந்த பண்ணையார்கள் சில இடங்களில் போராடி பார்த்தீங்கன்னா, இந்த காவல்துறையிட்ட வந்து கைது வாங்கிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வர மாதிரியான வேலைகள், இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க. உண்மையான விவசாயிகள் இதை செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. காலையில் கைதாயிருவாங்க, சாயந்தரம் தான் ஜெயிலுக்கு வீட்டில் வந்து விடுவாங்க, மண்டபத்தில் அடிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு வேலை கெட்டு போயிடும். அந்த ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு யார் சோறு போடுவா அப்படின்னா, இந்த திமுக 200 300 கொடுத்து அமுச்சு விடுது. அப்படிதான்றது தான் காரணம். இன்னைக்கு இந்த இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் விவசாயம் அப்படின்ற ஒரு புலித்தோல்ல போத்தி இருக்கிற ஒரு மான்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகள் இன்னைக்கு மக்கள் மேல படுது. உண்மையான விவசாயிகள் யாரு அப்படின்னே இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. அந்த வகையில உண்மையான சிறு குறு விவசாயிகள் நல்லபடியா மக்களுக்கு விவசாயம் பண்ணி சரியான அளவு விலையை நிர்ணயிச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு சரியான ஒரு வேளாண் துறை நிதி நிலைமை பட்ஜெட் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட்டு. இன்னைக்கு பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கணும்னே பார்த்தீங்களா, மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பேச்சு இறுதியில் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பேச்சு ஒவ்வொன்றும் வந்து வீச்சு மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். உதயநிதியோட மூஞ்சில ஈ ஆடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சில விஷயங்கள்ல மேகதாது அணையை பற்றி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கேட்கறதுக்கே உங்களுக்குலாம் துப்பு இல்லை. அந்த டைம்ல நிதிநிலை நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரே மண்டையை சொல்லிடுறாப்புல, யாருப்பா அது, நம்ம தாத்தா முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியும், நீர்வளத்துறை அமைச்சராக யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பேர் எஸ்ஜே காதர் பாட்சா அப்படின்றவர் தான் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப கருணாநிதியோட நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு அப்படின்றதும், இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு கர்நாடகா காலில் விழுந்து அப்படியே வணக்கம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்ததெல்லாம் இவங்களோட பெருந்தன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம முதல்வர் அவர்கள் சட்டசபையில் உடச்சு விட்டுருக்காருன்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் சட்டமன்றத்தில் எந்திரிச்சு மிகப்பெரிய ஒரு கேள்வியை நம்மளுடைய முதலமைச்சரோட முன்னிலையில் வைக்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஜெயிச்சு அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. சோசியல் மீடியாவை ஏமாற்றி ஓட்டு வாங்கி இன்னைக்கு நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. சோசியல் மீடியாவை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டனால நீங்கள் அங்கிட்ட உட்காந்துருக்கீங்க. நாங்கள்லாம் தோற்று போய் எதிர்க்கட்சியில் உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு. உடனே அவை முன்னவரான அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு, இந்த சோசியல் மீடியாவை மட்டுமே நீங்கள் நம்பினால தான் அங்கே உட்காந்துருக்கீங்க, மக்களை நாங்கள் நம்பினால தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பதிலடியை கொடுத்ததில் சுவாரஸ்ய நிகழ்வுலாம் நிறையா நடந்துச்சு. உண்மையிலே வந்து பட்ஜெட் மீதான விவாதத்தில் மிகப்பெரிய காரசார விவாதங்கள்லாம் போகும். திமுக நல்ல பாயிண்டாலாம் நம்மள்ட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் மூக்கறுபட்டு உட்காந்துருக்கிறதே திமுகவுக்கு வேலையாக போச்சு. அடுத்து அவர் சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணன் சீர்திட்டம், அதாவது ஜெயலலிதா அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்றது அண்ணன் சீர் அப்படின்ற முறையில் 8 கிராம் தங்கத்தோட ஒரு பட்டுப்புடவை, அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நேற்றுலேருந்து, அந்த பட்டுப்புடவை என்ன விலையில தரப்போகிறாங்க, என்ன ஒரு 300 400 ரூபாயில தருவாங்களா, சும்மா சாதாரண அந்த சும்மா அந்த சில்க் சாரீஸ் மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு. இதுதான் வந்து அரசோட இவ்வளோ நாள் வழக்கமாக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக காலகட்டங்கள் வரைக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த சேலைக்கு நிர்ணயம் அப்படின்ற விலை பண்ணியிருக்கிற விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலை சுற்றி கிருன்னு வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு விலையை ஒரு மணப்பெண்ணுக்கு கொடுக்க போகிற விலையை ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் கல்யாணம் வச்சா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அந்த நகை அந்த புடவை வாங்குவாங்களோ அந்த விலையை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்றது தான் உண்மை. அந்த புடவைக்கு 5000 ரூபாய் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. உண்மையான நல்ல ஒரு பட்டில் ஒரு கல்யாணத்துக்கு தேவையான எப்படி பட்டு நம்ம கடையில் போய் வாங்குறோமோ அந்த மாதிரியான பட்டு சேலை அப்படின்றது ஒரு மிக முக்கிய தகவல். அமைச்சர் ஜெகதீஸ்வரி இதை உறுதியும் படுத்தியிருக்காங்க. ரைட்டு. இதெல்லாம் வந்து இப்போ ரகுபதி அவர்கள் நீங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, இருக்கக்கூடிய நிதி நிலைமையில எப்படிங்க உங்களால் இதெல்லாம் கொடுக்க முடியும், இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படிங்க நீங்கள் அரசாங்கம்
அரசாங்கத்த சரிவர நடத்துவீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாரு. இதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பதில் வந்து, "நீங்க தமிழ்நாட்ட மொட்டை அடிச்சுட்டு போனது என்னமோ உண்மதான். இப்பதான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி முடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வளர்த்து எடுத்துருவோம். மத்தபடி உங்கள நாங்க மொட்டையாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால இதுக்கு முன்னாடி தொட்ட பணம், இதுக்கு முன்னாடி ஆட்டைய போட்ட பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கஜானால சேர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாக்க பூரா ஒயிட்டா மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. உண்மையிலே ரகுபதி அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய ரகுபதி அவர்களுடைய மூஞ்சில ஈ ஆடல. அதுக்கப்புறம் எந்த பேச்சுமே அவர் பேசணும்னு தோணல அவருக்கு. உட்காந்துட்டாப்ல. அடுத்து நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் உண்மையிலே இந்த அளவுக்கு அவர் பேசுவார். ஏன்னா, அவர் ஜேபிஆர் கல்வி குழுமன தலைவர். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு சட்டசபையில இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பேசுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. புசி ஆனந்த் அவர்களையும் சொல்லியே ஆகணும். நீர்வளத்துறை அமைச்சருக்கு மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. இத்தனை % கமிஷன் பார்ட்டி ஃபண்டுன்னு வந்து திமுகல இருந்தது. இப்ப டிவிகேல இருக்குங்க. நீங்க 3% கமிஷன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரில இருந்து பயங்கரமான கேள்விகள்லாம் வரும்போது, உடனடியா புசி ஆனந்த் அவர்கள் வீரியமா எந்திரிச்சு, நீங்க என்ன திமுக ஆட்சி நடக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கப்பா? இன்னைக்கு டிவிகே மாரி பல நாளாகி போச்சு. இன்னும் உங்க கனவெல்லாம் வந்து நீங்க தூக்கத்துல இருக்கீங்க. எந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி விட்டாப்ல. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது உண்மையிலேயே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படியா இந்த திமுக அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு என்ன வேலை பட்ஜெட் மீதான ஒரு விவாதம். ஆனா அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அருமையான பட்ஜெட், மக்களுக்கான பட்ஜெட்னு சொல்லி ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா பாருங்க, திமுகவினர் அமளி, அதிமுகவினர் அமளி அப்படின்றது சட்டசபையில ஒரு சவுண்டை கொடுக்கணுன்றதுக்காகவே பல விஷயங்களை பண்ணப்பட்டது. சபாநாயகர் அவர்களே வந்து நிறைய விஷயத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கின மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு சுவாரஸ்யமா நிகழ்ந்தேருச்சு. ரைட்டு, இப்போ அந்த விஷயத்தை முடிச்சுட்டு, ஏன்னா இன்னும் அது இருக்கு, ஒரு மாசத்துக்கு வந்து இந்த சட்டசபை தொடரும். நம்ம அதை பத்தி பேசுவோம். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எல்லாரும் கேட்ட விஷயம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த விஷயத்துக்கு என்னதான்க்கா வழி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தயவுசெய்து இதுக்கு அப்புறம் வர்றதை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணு, அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விஜயமோகன் செயலாளர், அவர் ஒன்றிய செயலாளராக இருக்கிறாப்புல. அந்த செயலாளர்கிட்ட ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தவங்க எனக்கு இந்த போஸ்டிங் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ தப்பாக சொல்லியிருக்கிறாப்புல. வாட்ஸ்அப்பில் இப்படி வா அப்படி வா நிர்வாணமாக வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாப்புல. இந்த எரும மாடும் அப்படி தான் நான் சொல்லணும், வேறு வழி இல்லை. பதவிக்காக ஆசைப்பட்டு, ஏன்னா அதுவே கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கு, நான் சொல்லலை. பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். என்னை இந்த மாதிரி வர சொன்னார், நான் போனேன். என்னை இந்த மாதிரி வரலாம் சொல்லியிருக்காரு, நான் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அசிங்கமாக வந்து அந்த பொண்ணே வந்து எஃப்ஐஆரில் சொல்லிருச்சு. ரைட்டா, சொல்லிருச்சு. அவர் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிட்டாப்ல. இது எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு என்னை மிரட்டுறாப்ல. அந்த மிரட்டலுக்கும் நான் அடிபணிஞ்சேன். இதெல்லாம் எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு பதவிக்காக நான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கூமுட்டை. சரி, சொல்லிருச்சு. இப்போ கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருச்சு. இந்த மாதிரி வந்து என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னை மாதவிடாயின்னு கூட பார்க்காம பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போய் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகளின் கீழ் அந்த மாவட்ட செயலாளருக்கு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அவர் மேலே. இன்னும் அவர் மேலே கட்சி நடவடிக்கை அப்படின்றது எடுக்கலை. ஏன்னா கட்சி தலைமைக்கு இன்னும் போகலை, பேரவை நடந்துகிட்டு இருக்கிறனால எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்க. ஆனால் லெட்ரு வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த சில பேர்லாம் வந்து எம்எல்ஏ வரையே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ரைட்டு, இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வழக்கு போட்டாச்சு. காவல்துறை வந்து வழக்கை கையில் எடுத்து இன்னும் அவரை வந்து கைது பண்ணலை அப்படின்றது கம்ப்ளைண்ட்டு. இவரை வந்து கண்டிப்பாக கைது பண்ணியே ஆகணும். இவ்வளோ பெரிய குற்றம் இவர் பண்ணியிருக்காரு. இதில் எந்த வித சமரசமும் கிடையாது. அவர் பதவியிலேருந்தும் தூக்கி எறியணும், கட்சியிலேருந்தும் தூக்கி எறியணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அடுத்து இந்த பிள்ளைக்கு வருவோம். இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 வயசாகுது. பதவிக்காக என்னுடைய அந்த ஒரு பதவி வேணும் எனக்கு டிவிக்கேல அப்படின்னு ஆசைப்பட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நின்றுருக்கு அப்படின்னா, உண்மையிலே தப்பு யார் மேலேயா இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லா பேரும் இன்னைக்கு வந்து அடுத்து வேற யாராவது கூட இந்த மாதிரி பண்ணலாம். டிவிகேல இருக்கிறவங்க பண்ணலாம், டிஎம்கேல இருக்கிறவங்க பண்ணலாம், எந்த கட்சியாக இருக்கிறவங்களோ, ஒன்றிய செயலாளரோ யாரா வேணாலும் இருந்துட்டு போவாங்க. ஆனால் அந்த பதவின்னு ஒரு இடத்த ஆசைப்பட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி போகும்போது எல்லா பெண்களுக்கும் தான் அசிங்கம். இன்னைக்கெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பெண்கள் வந்து இன்னைக்கு நாங்களா இருக்கோம்னா சேனல் வந்து எங்களுக்கு என்ன பணம் வருது, எங்களுக்கு வந்து கட்சியிலேருந்து காசு தராங்கன்னா நம்ம தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பதவி மேலே இருக்கிற ஆசைக்காக நீங்கள் டிவிக்கேக்குள்ளே வராதீங்க. அப்போ உங்களை தப்பாக பயன்படுத்துறதுக்கு இங்கே நிறைய பணந்தின்னி முதலைகள் ஒவ்வொரு கட்சியிலையும் கொட்டி கிடக்குறாங்க அப்படின்றதும் இன்னைக்கு இந்த பெண்கள் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க, சிங்க பெண்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏன் உங்களுக்குலாம் அறிவு அங்கே போக மாட்டேங்குது அப்படின்னு தெரில. அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக பதவி போயும் பதவிக்காகவா அப்படின்னு கேட்குற மாதிரியா இருக்குது நிலமை. அதனால தயவு செய்து விஜய் அண்ணா
சீமானோட தங்கச்சியா இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு அப்படின்றதுக்காக அவங்க மேல நான் தப்பு சொல்லவும் விரும்பல. பண்ணிட்டாங்க. அது அறிவில்லாம மண்டையில மேல் மாடி காலியா இருந்திருக்கு போல பண்ணிருச்சு. இந்த மாதிரி இனிமேல் யாரும் செய்யாதீங்க அப்படின்றதும், உங்களுக்கு பதவி வேணும், நீங்க உழைச்சிருக்கீங்கன்னா கட்சி தலைமைய வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நேரடியா. அப்படி இல்ல யாராவது உங்கள்ட்ட தப்பா பேச ஆரம்பிச்சாங்கன்னா, உடனடியான அதுக்கான நடவடிக்கை எடுங்க. நான் எல்லாமே பண்ணிட்டேன். நாங்க வந்து எஃப்ஐஆர்லாம் நான் போட்டுக்கிருவேன். நான் எல்லாமே அவன் கேட்கறதெல்லாம் நான் குடுத்துருவேன். அவன் எப்படிலாம் சொல்றானோ நான் செஞ்சுருவேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து நீங்க கம்ப்ளைண்ட்க்கு வந்து நிக்கிறது அப்படின்றது உங்க குடும்பத்துக்கு ஆபத்து. இப்ப யார் உங்க கூட வந்து நிக்க போறா? உங்க குடும்பம் உங்க பின்னாடி இருக்குமா? இவன் வந்து நிப்பானா உங்களுக்கு? இல்ல கட்சி வந்து உங்க பின்னாடி நிக்குமா? எந்த கட்சியா வேணாலும் 2 போட்டும். தயவுசெய்து இதெல்லாம் வந்து பார்த்து செய்யுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் குத்துதே, குடையுதே அப்படின்னா, இது அசிங்கம் யாருக்கு அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ரைட். இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. அவன தூக்கி வெளியில போட்டுட்டு, அவன் மேல வழக்கு பதிவு தூக்கி உள்ள போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில நீங்க உங்க போற இடம்லாம் உங்க மூஞ்சிய பார்ப்பாங்க. உங்களுக்கு தான் அசிங்கம். நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்கன்றதுக்காக வந்து அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அவ்வளோதான் என்னுடைய ஒரு கருத்து மக்களே. இத பத்தி உங்க கருத்த சொல்லுங்க. ஏன்னா இத வந்து நாம எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த பிள்ளை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வேற இருக்கு. அதனால நம்ம அத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரைட். இப்ப மிக முக்கியமான விஷயம் வருவோம். நம்மளுடைய யூடியூபர் அவர்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு சிறுபான்மை நல ஆணையராக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி குடுத்திருக்கிறாப்ல. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே போயிட்டு இருக்கு இன்னைக்கு டிவிகேவை பொறுத்த வரைக்கும். உண்மையிலேயே உழைச்சவங்களுக்கு பதவி அப்படின்றத தாண்டி போன வருஷ கடைசியில தான் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கட்சியில சேர்ந்திருந்தாரு. கரூர் சம்பவத்தை பத்தி மிக முக்கியமான தகவல்லாம் வெளியிட்டு ஜெயில் வரைக்கும் போனவர். அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கே போய் காவல்துறையினர் கைதெல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேல அந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு. அந்த டைம்ல நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி திமுக பீரியட்ல இருந்த சிறுபான்மையின் நல ஆணையர் அப்படி பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்போன்ஸ் அப்படின்றவரை தூக்கிட்டு இவரை இறக்கியிருக்காங்க. 3 வருட அதாவது பதவி ஆணையமும் வழங்கியிருக்காங்க. பார்ப்போம். இது வந்து கிறிஸ்தவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு பதவி அப்படின்றனால நம்ம முதல்வர் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்காரு. இத பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம முதல்வர் அவர்களுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா, பேரவை காரணமா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா நம்மளோட முதல்வர் அவர்கள் ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காரு. சங்கீதா அவங்க இன்னைக்குள்ள இந்த வழக்க முடிச்சாகணும். எனக்கான செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாலும், சமரசம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு இருபேரும் இறங்கி வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. நான் காலையில வீடியோலயும் தெளிவா சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்க போகுது அப்படின்றதும், அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.